ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா சூப்பராக சாஃப்டான பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். கேரமல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி திரும்பவும் அது கெட்டியாகி அதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் சிம்லேயே வச்சு பொறுமையாக கலந்து விடுங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா கேரமல் நல்ல கலர் ஒரு மாதிரி கருகின வாசனை வந்துடும். சிம்லேயே வச்சு நல்லா கலர் வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றி ஆவியில் வேக வைக்க போகிறீங்களோ அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும். சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க, ஆறட்டும். இப்போ பெரிய சைஸ் பிரெட்டு 3 எடுத்துருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 200 ml அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேரமல் சேர்த்துருக்கீங்களோ அதில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு மூடிடுங்க. மூடிட்டு லைட்டாக தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு மீடியமில் வச்சுட்டு ஒரு 1/2 hour நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா திறந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கத்தி வச்சு செக் பண்ணி பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் எடுத்து வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆகணும். சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 hour 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. வச்சு எடுத்துட்டு லைட்டாக ஓரத்தில் கத்தி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கத்தி வச்சு எடுத்துட்டு இது மாதிரி ஒரு தட்டில் அப்படியே கவுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. கலர் நல்லா பிரைட்டாக இருக்குது. இது அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கூட சின்னது வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு நல்லா சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.